Good morning, students. Today's session, Accountancy. We are going to start with Unit 3, Books of Prime Entry. Let us see what are the content and the knowledge we are going to get from this unit. First, we are going to study what is source documents and what are the types of source documents. Next, we will proceed to study the double entry system, followed by the transactions and the meaning of account. Next, approaches of recording the transactions. That means we will start to record the transactions. Then we will read the accounting rules. After learning the accounting rules, we will proceed with the sums, that is journal entries. That is the first step in preparing accounts. Now let us see what is given in this chapter. Accounting process starts with identifying transactions involving money or money's worth and recording these financial transactions in the books of accounts. In this chapter, children, we are going to do sums. So we are going to start with accounting. So we have already learnt about accounting, isn't it not? So once again, a small recap through this introduction. Accounting process start with identifying transaction. The first step in the accounting process is what? You have to identify the transactions. In the previous sections, I have told you what are the types of transactions. Main type of transactions in the business. இல்லையா? அப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து மணி வேல்யூ இருக்கான்னு நோட் பண்ணணும். ஏன்னா மணி வேல்யூ இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மாத்திரமே நம்ம அக்கௌண்டிங்கில் கொண்டு வர முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் we have to record this in the books of accounts. Okay, transactions are recorded as and when they take place based on authentic documents or proof or evidences. இப்போ நீ இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? So then and there they have to be recorded in a systematic and chronological order. By making use of the authentic document, that is nothing but the source document which you are going to read. So they are called the proof or the evidence for the transactions. அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்குள்ளே எவிடன்ஸை வச்சு தான் நீ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ப்ராசஸ் பண்ண முடியும். தட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி. த அக்கௌண்டிங் ப்ரூஃப்ஸ் ஆர் கால்ட் அஸ் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இப்போது உன் கையில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுக்குள்ளே ப்ரூஃப் இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். Now let us see what is source documents in detail. So the source documents அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ப்ரூஃப். இட் இஸ் an evidence of financial transactions. அது அத்தன்டிக் எவிடன்ஸ் அப்படின்றாங்க. அத்தன்டிக் எவிடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லீகலி நம்ம இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை லீகல் பர்பஸ்க்கு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கு பிஸ்னஸில், ஃப்யூச்சரில் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க நம்மளோட ரெக்கார்ட்ஸை கேட்டாங்கன்னா இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ படிக்க போகிற சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆத்தென்டிக் ப்ரூஃப். ஓகே, அதாவது வந்து கோர்ட்டில் கூட சப்மிட் பண்ணி அதை ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் எவிடன்ஸ்க்கு. These documents shows the nature of transactions, the date, the amount and the parties involved. இப்போ நீ நிறைய சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இப்போ நீ படிக்க போகிற அதோட மெயின் இது என்ன அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் என்ன டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸா சேல்ஸா, ஓகே, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸா, இல்லை பர்ச்சேஸ் ரிட்டனா சேல்ஸ் ரிட்டனா, இல்லை செக் டிரான்சாக்ஷனா, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு என்றைக்கு டேட்டில் நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அன்னைக்கு டேட் வந்து அந்த இன்வாய்ஸஸ் அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸில் இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் ஹூ ஆர் த பார்ட்டிஸ் இன்வால்வ்ட், பார்ட்டிஸ், ஓகே, அதாவது எந்த பார்ட்டிக்கும் இந்த டிரான்சாக்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அவங்களோட இது இருக்கணும். ஓகே, இப்போ இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ரெசீட், invoice, debit note, credit note, pay-in slip, salary bills, wage bills, check records, slips, etc. These are the basis of recording transaction in the books account. So இதான் பேஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண முடியும்.
They also serve as legal evidence in case of any legal dispute. So as I already told you, it serves as a legal evidence for legal purpose. The source documents commonly used are discussed below. So now we are going to discuss what are all the types of source documents. The first type what we are going to see is, it is a document that shows the date, amount and details of cash purchase and cash sales or other cash transactions. Business persons receive cash receipt for cash purchase and issues cash receipt for cash sales. You got me, students? So இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேஷ் ட்ரான்சாக்ஷனில் வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா கேஷ் ரெசிப்ட். ஓகே, இந்த கேஷ் ரெசிப்டை வந்து ஹூ வில் கிவ், ஒய் இட் இஸ் கிவன் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. சப்போஸ் உன் கையிலேருந்து கேஷ் போயிடுச்சு, நீ வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுற, குட்ஸை வாங்கிட்ட, கையிலேருந்து கேஷ் போயிருக்கு. அப்போ நீ கேஷ் கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? அப்போ நீ வந்து யார்கிட்டேருந்து குட்ஸ் வாங்கினியோ, அதாவது உன்னோட செல்லர்கிட்டேருந்து நீ என்ன பண்ணலாம், ஒரு கேஷ் ரெசீட்டை அவங்ககிட்டருந்து வாங்கி ப்ரூஃப்க்கு வச்சுக்கலாம். நீ இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்ட அவங்ககிட்ட, ட்ரான்சாக்ஷன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஆன் தி அதர் ஹேண்ட், சப்போஸ் இஃப் யூ ஆர் த செல்லர், if you are the seller, if you have made cash transaction, you would have received cash, isn't it? So whenever you receive cash also, you can put this cash receipt. You got me, students? Acknowledging that cash transaction has taken place. See the format of cash receipt, children. Right hand corner la receipt number, date irukku. Appo received from அப்படினா, for example, இப்போ Ram is our proprietor, I told you. So received from Ram the amount of rupees 10,000, and if it is in dollars, accordingly for the name of the company I have to say, and what is the current balance, what is the payment amount, what is the balance due. Okay, children? So whether இது வந்து cash receipt ன்னு போட்டிருக்கு. So received by means the person who want to pay this cash. Okay, so he has to put a signature, and this is one form of cash receipt. It doesn't mean that இதே ஃபார்மில் தான் எல்லா கேஷ் ரெசிப்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. They will be of different type. The content will be same. Okay, so that is called as cash receipt. Next, you see what is the next document we are going to study, that is invoice. Okay, so what is this invoice? Means invoice is used for credit purchase and credit sales. இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லைன்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்வாய்ஸ் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அந்த பார்ட்டிக்கு நம்ம குட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? நம்மளோட ஆர்கனைசேஷன்லேருந்து குட்ஸ் வெளியே போகுது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது. அப்போ குட்ஸு கூட நம்ம இந்த இன்வாய்ஸையும் சேர்த்து அனுப்பணும். இப்போ இந்த இன்வாய்ஸில் வந்து என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்கும் அப்படின்னா, என்னைக்கு டேட்டில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், and அதோட அந்த bill amount, how many, what is the product that they have got, the description of the product will be there, and then the bill amount will be there after calculations of tax deductions and everything, and the net amount will be there both in numbers form as well as in words form. Okay, at the top of the invoice there will be name of the company, so which company is issuing this invoice, that will be written in the top. You got me, students? Followed by to whom it will be issued. So likewise this sales invoice is made in a different format to make it better, but the content will be same. Okay, so இப்போ இந்த இன்வாய்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர். யார் குட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து 3 காப்பீஸ் வந்து ரெடி பண்ணிப்பாங்க. அந்த 3 காப்பீஸில் ஃபஸ்ட்டு காப்பி வந்து பர்ச்சேசர்கிட்ட கொடுத்துருவாங்க, whoever is purchasing the goods. ஓகே, ஸோ மேக் நோட் சில்ட்ரன், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ செல்லர் தான் வந்து பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கடைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபார் who is issuing the bills for you? Seller only is issuing the bills. Okay, students? So the second copy will be sent along with the goods. Second copy உனக்கு குட்ஸோட அனுப்பிடுவாங்க. தேர்ட் காப்பியை வந்து செல்லர் வந்து ரீடைன் பண்ணிப்பாங்க ஃபார் அக்கௌண்டிங் பர்பஸ். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ திஸ் இஸ் ஹவு the invoice copies will be there of 3 duplicate copies. 1 original and 2 duplicates will be there. You got me, students? Okay.
ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டெபிட் நோட்டு. இப்போ இந்த டெபிட் நோட் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, த பையர் மே ரிட்டர்ன் குட்ஸ் டு த செல்லர் இன் வேரியஸ் சிச்சுவேஷன். ஸோ நம்ம அதை பார்த்தோம். நீ வந்து குட்ஸை நம்ம வாங்கும் போது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த குட்ஸை என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒய் இட் இஸ் ரிட்டர்ன், ஏன்னா அது டிஃபெக்டிவாக இருக்குது, or it may not meet our requirements, isn't it? So இந்த மாதிரி இருக்கிறனால when goods are returned by buyer, the buyer prepares a debit note and sends it to the seller. இப்போ நீ ரிட்டர்ன் பண்ணும்போது பையர் வாங்கிட்டு போனாங்க இல்லையா கஸ்டமர், அவங்க டெபிட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி நான் இந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்ற அந்த பர்டிகுலர்ஸோட அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ அப்போ ஒரு பையர் வந்து டெபிட் நோட் கொடுத்த உடனே செல்லர் அதுக்கு ஆப்போசிட்டாக க்ரெடிட் நோட் கொடுப்பாரு. ஸோ எதுக்கு வந்து அவர் க்ரெடிட் நோட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, ஆல்ரெடி கஸ்டமரோட அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்கும். இப்போது அவன் ரிட்டர்ன் பண்ண குட்ஸுக்கு வந்து செல்லர் வந்து ரிட்டர்ன் பண்ண குட்ஸுக்கு வந்து பணம் யாராவது கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ அவன் அக்கௌண்ட்டு வந்து செல்லர்கிட்ட இருக்கு இல்லையா. அப்போ செல்லர்கிட்ட என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெபிட்டில் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செல்லர் வந்து ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுப்பான். தட் இஸ் ஹீ வில் கிவ் கிரெடிட். இந்த டெபிட் கிரெடிட் அப்படின்ற இந்த வேர்டோட மீனிங்கை சில்ட்ரன் எக்ஸாக்டாக மிஸ் வந்து when we start with double entry system in the next section I will be teaching you. You got me students? Till that remember this. Okay, a buyer when he returns a good he will give debit note. அதாவது அந்த குட்ஸ் வெளியே போகுது அப்படின்னா ஒரு ப்ரூஃபோட, டாக்குமெண்ட் ப்ரூஃபோட கொடுக்கணும் இல்லையா. அந்த டாக்குமெண்ட் பேர் தான் வந்து டெபிட் நோட். இப்போ டெபிட் நோட் பாருங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் who is printing the debit note book. You got me students? Name of the companies will be there, date of debit notes will be there, and now the reason also will be given. Okay, so what is the quantity of goods you are returning? இப்போ sugar அப்படின்னா 5 kg of sugars you are returning. Okay, so each kg cost rupees 35 per kg அப்படின்னும் போது accordingly 5 kg you will multiply and then you are writing, and then you see errors E dot E. So E dot OE it is given. So that means errors and omissions accepted அப்படின்னு சொன்னால், சப்போஸ் இந்த பில்லில் வந்து ஏதாவது எரர் இருக்குது இல்லை ஒமிஷன்ஸ் இருக்குன்னா அதை வந்து அந்த செல்லர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த கம்பெனி ஹியர்? see the Xerox ROY, Canal East Road, Kolkata. Okay, so the person who is, to whom it is issued will be there, his name will be there, and who is issuing that party's name will be there and his signature will be there. ஸோ இப்போ இந்த இதில் வந்து யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ராய் அண்ட் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்கு இஷ்யூ பண்ணுறாங்க? டு ஹூம் இட் இஸ் இஷ்யூனா ஆனந்த் அண்ட் சன்ஸுக்கு இந்த நோட்டை வந்து டெபிட் நோட்டை வந்து கொடுக்குறாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெபிட் நோட்டை. நெக்ஸ்ட்டு வந்து த நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் கிரெடிட் நோட்டு. ஸோ கிரெடிட் நோட்டும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். சேம் ஃபார்மேட் வில் பி தேர், த ரீசன்ஸ் வில் பி தேர், த டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் ஆல் தட் வில் பி தேர். ஓகே. ஸோ கிரெடிட் நோட்டை யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா செல்லர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே. இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸு, குவான்டிட்டி, ரிட்டர்ன் அண்ட் ஆல் தட். ஓகே. ஸோ இட் இஸ் யார் who will give the document? The seller to the buyer. Okay, stating that the amount owed to you, okay, owed to the buyer. So it is called as credit memo also. Next, pay-in slip. Pay-in slip அப்படின்னா when cash or check is deposited in a bank in a form is to be filled by the customer and submitted to the banker along with the cash or check. You got me students? ஸோ நான் கேஷை வந்து டெபாசிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அங்கே பேங்க் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பேயின் ஸ்லிப் ஃபார்ம். ஸோ இங்கே பாருங்கள் ஏகேபி பேங்க்கோட பேயின் ஸ்லிப்போட ஃபார்மேட் இருக்குது. see it clearly children. This is deposit slip. ரைட் கார்னரில் டேட் இருக்குது, லெஃப்ட் கார்னரில் பாருங்கள் நேம் ஆஃப் த பேங்க்கு. அண்ட் வாட் does the slip mean? ஸோ டெபாசிட் ஸ்லிப்பு எந்த பிரான்ச்சில் வந்து நம்ம பே பண்ண போகிறோம். இப்போ ஏகேபி பேங்கோட பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நேம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட நேம் டைப் பண்ணுவோம். அண்ட் அக்கௌண்ட் வித் டேஷ் பிரான்ச் அப்படின்னும் போது once again the same branch name we will write and we will write the account number. You got me students? ஸோ கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்ஸில் வந்து அக்கௌண்ட் நம்பர் ஆல் 00 நில்லில் இருக்குது.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து எவ்வளோ பணம் ட்ராயிங் பண்ணுறோமா டெபாசிட் பண்ணுறோமா இட் டிபெண்ட்ஸ். ஸோ அக்கார்டிங்லி வி ஆர் கிவிங். அண்ட் தென் அதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ சப்போஸ் செக்காக கொடுத்தோம் அப்படின்னா செக் நம்பர் இருக்கும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். கேஷாக வந்து இமீடியட்டாக பே பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் number and details will be there. You got me students? So at the below you see there is signature for the parties. You got me students? So this is called pay-in slip. Okay? This pay-in slip is a main part of this will be retained by the bank, and the counterfoil duly signed will be therefore be returned to the customer himself. You got me students? So main part வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு காப்பி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, seller will give to the the bank will give to the customers. You got me students? And one copy will be retained by the bank for accounting purpose. Okay, next you see check. இப்போ செக் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, செக் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. பேரண்ட்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து செக் புக் இருக்கும். ஓகே சில்ட்ரன், அந்த செக் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பேஜஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், செக் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செக் லீஃப் வந்து இது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பணத்தை வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் இருக்குல்லையே அந்த செக்கு லீஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். You got me students? அப்போ செக் புக் இஸ் issued by a bank to its customer for withdrawing money for own use or for making payment to others. இப்போ இந்த செக்கு வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா, நீ எந்த பேங்க்கில் வந்து நீ அக்கௌண்ட் வச்சுருக்கியோ அந்த பேங்க்கு தான் உனக்கு வந்து செக் புக் கொடுப்பாங்க. உள்ளே வந்து ஒரு 25 லீவ்ஸ் இருக்கும். அதுவும் வந்து ஒரு சின்ன கவுண்டர் ஃபைலோடு அட்டாச் ஆகிருக்கும். அப்போ அந்த லென்த்தி போர்ஷனை வந்து பேங்க் வச்சுக்குவாங்க, கவுண்டர் ஃபைலை உனக்கு கொடுத்துக்குவாங்க ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ இந்த செக்கு வந்து எதுக்கு நம்மலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மெயின் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த செக்கை யூஸ் பண்ணலாம், செல்ஃப் வித்ட்ரா பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா யாருக்காவது பணம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னாலும் நம்ம இந்த செக் லீஃபை வந்து யூஸ் பண்ணலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதில் ஆல்ரெடி அந்த செக் லீஃப் பார்த்தா the bank வந்து every details would have been in printed form. Okay students, so only the pay dash and the rupees will not be there. So only that the person has to pay. You got me students? So the check leaf, the counterfoil, that will be with the customer only. For what purpose? For future references. So you got me students? So that is check. Okay, so that is all for today's section children. We will continue in the next section. Thank you.